கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 12:2. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். விசுவாசிக்கிறோம், ஆமேன் சொல்லுங்கள். தயவு பெறுகிறவன் யார் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறவன், அவன்தான் நல்லவன். தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து அவரை கை கொள்ளுகிறவனுக்கு தான் நல்லவன் என்ற பெயரை தேவன் கொடுக்கிறார். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவானா, தயவு கிடைக்கும். நீதிமானாய் வாழுகிறவனுக்கு தயவு கிடைக்கும். உண்மையாய் உத்தமமாய் தேவனுடைய சமூகத்தில் அவரிடத்தில் இருக்கிறவர்களுக்கு தயவு பெறுகிற காலம்தான் இன்றைக்கு. இந்த நாளில் கர்த்தர் நல்லவனுக்கு தயை கொடுக்கிறாராம். ஏனென்றால் கர்த்தரிடத்திலிருந்து தயவு பெறுகிறான். தேவன் தான் அவனுக்கு தயவாக இறங்குறார். அதாவது அவனுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சந்திப்பார், குறையை நிறைவாக்குவார். இன்றைக்கு நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவீங்க. என்றால் இரக்கமுள்ள தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே பயப்படாதே, நான் உனக்கு தயவு செய்வேன். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறபடியினாலே கர்த்தரிடத்தில் தயவு பெறுவீங்க. அந்த தயவு உங்களை நடத்துகிறதா இருக்கிறது. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் சொன்னபடியே உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.